அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள்? பழகிடும் ராமன் வருகையை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டில் சென்னையோடைய பழைய கட்டடங்கள், பல வரலாறு படைத்த இடங்கள் எல்லாம் நமக்கு காண முடியும். இந்த சென்னை அந்த காலத்தில், அதாவது 1960களில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த பாட்டிலேருந்து நமக்கு தெரிய வருகிறது. இதே போல் தமிழ் சினிமா அப்படிங்கிறதே சென்னையோடைய வரலாறுக்கு எவ்வளவு பெரிய ரெக்கார்டாக இருக்கணும், எத்தனை சினிமாவில் சென்னையோட சீன் எல்லாம் இருக்கணும். அதனால் ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்கலாம். பல படங்களில் சென்னையை எப்படி காமிச்சிருக்காங்க, பல இடங்கள் சினிமாவில் இருக்கிற போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அழகிய மிதிலை நகரினிலே. அந்த மிதிலை நகர் சென்னை நகரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த பாட்டில் ஹரநாத், சச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒரு திறந்த காரில் சென்னையை சுற்றி ஜாலியாக அப்படியே ஓட்டிட்டு போகிறாங்க. இந்த படம் நான் சொன்ன மாதிரி 1962 வருடம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தோட மெயின் கதாபாத்திரங்கள்னு பார்த்தோன்னா பானுமதி, சவுகார் ஜானகி இவங்க ரெண்டு பேர் தான். ஆனால் இவங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் பல பேர், உதாரணத்துக்கு எஸ்.வி. ரங்காராவ், சச்சு, சந்திரபாபு, இப்படி எல்லாம். ஹரநாத் அப்படிங்கிறவர் அவ்வளவாக ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக சினிமாவில் வரல. ஆனால் இந்த படத்தில் அவருக்கு ஒரு முக்கியமான பாத்திரம். இந்த படம் 1960 பெங்காலியில் மாயா மிருகோ அப்படிங்கிற படத்தை அப்படியே அந்த கதையை எடுத்து தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இதில் இந்த ஒரு சீனில் அழகிய மிதிலை நகரின் நிலையில் இவங்க ரெண்டு பேரும் நான் சொல்கிற மாதிரி ஒரு வண்டியில், திறந்த வண்டியில் போயிட்டுருக்காங்க. இவங்க கூடவே நம்ம போகிறச்சே நமக்கு அந்த காலத்தில் சென்னை எப்படி இருந்தது, சென்னையோடைய ரோடெல்லாம் எவ்வளவு திறந்த மாதிரி இருந்திருக்கு, எப்படி ஒரு டிராஃபிக் நெரிசலே இல்லாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. வாங்க, சச்சுவும் ஹரநாத்தோட நம்மளும் ஒரு சென்னையை சுற்றி ஒரு சுற்றுலா பயணம் பண்ணிட்டு வரலாம். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள்? பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். இந்த பாட்டு ஆரம்பமாகச்சே வண்டி யூனிவர்சிட்டி செனட் ஹவுஸுக்கு முன்னாடி போகிறது. அதற்கு பிறகு அதை தாண்டின உடனே யூனிவர்சிட்டியோட வைர விழா கட்டடம், அதற்கு பிறகு கிளாக் டவர் பில்டிங். முதல் கட்டடம் 1860களில் ராபர்ட் ஃபெலோஸ் சிசம் அப்படிங்கிற ஆர்கிடெக்டால் டிசைன் பண்ணி கட்டப்பட்டது யூனிவர்சிட்டி செனட் ஹவுஸ். அதற்கு பிறகு இருக்கிறது கிளாக் டவர் பில்டிங். இந்த 3 கட்டடத்துக்கும் ஒரே மாதிரி பாணியில் ஃப்ரண்டேஜ் இருக்கும். அதை பார்க்கறதுக்கே ஒரு கண்ணுக்கு குளிமையாக இருக்கிற ஒரு கட்டடங்கள் இப்போவும் அப்படியே தான் இருக்கிறது. இந்த வண்டியில் இவங்க போகிற போது ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்குறச்சே ஒரு மண்டபத்துக்கு அடியில் ஒரு சிலை தெரியுது. அந்த சிலை என்ன? அதுதான் குவீன் விக்டோரியாவோட சிலை. இப்பொழுதும் அதே இடத்துல தான் இருக்கிறது. 1887 வருடம் குவீன் விக்டோரியா அவர்கள் இங்கிலாந்துக்கு 50 வருடம் மகாராணியாக இருந்த பிறகு நடந்த விழாவில் சென்னையில் கோடே நாராயண கஜபதி ராவ் அப்படின்னு ஆந்திராவில் இருந்த ஒரு ஜமீன்தார் அவருடைய செலவில் உருவாக்கி இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஸ்டாச்சு இப்பொழுதும் அதே இடத்துல தான் இருக்கிறது. அதற்கு பிறகு வண்டி போகிற போது சச்சு அவர்களுடைய பின்புறத்தில் நம்ம பார்க்கறச்சே இந்த யூனிவர்சிட்டி கட்டடத்துக்கு எழுத்தாப்புல ஒரே போல அழகாக இரும்பால் செய்யப்பட்ட ரெயிலிங் தெரிய வருகிறது. ஒரு காலத்தில் குவீன் மேரிஸ் கல்லூரியிலேருந்து யூனிவர்சிட்டி கட்டடம் வரையில் இந்த ரெயிலிங் தான் இருந்தது. அந்த ரெயிலிங்க்கு நடுவே கல்லில் தூண்,
அந்த தூணுக்கு முன்புறத்தில் பார்த்தோன்னா ஒரு தாமரை பூ வடிவில் ஒரு அவ்வளவு அழகாக டிசைன் செய்யப்பட்ட வெங்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு மெடாலியன். இதுவும் அப்படியே தான் இருந்தது. இப்போவும் நீங்கள் பீச் ரோடுக்கு போனீங்கன்னா ஒரு 2 இடத்துல இதை பார்க்கலாம். நாளடைவில் பல இடத்துல இது காணாமல் போன பிறகு மறுபடியும் இதை தயார் செஞ்சு அதே இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பழைய டிசைனில் இருந்த மெடாலியனுக்கும் புது டிசைனில் இருக்கிற மெடாலியனுக்கும் குவாலிட்டியில் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருகிறது. பல இடத்துல இந்த புது டிசைனில் இருக்கிற மெடாலியன் காணாமையே போயிடுது. இதை தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் இந்த யூனிவர்சிட்டியை தாண்டி நேப்பியர் பிரிட்ஜுக்கு வராங்க. அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள், பாதையை அவள் பார்த்திருந்தாள். காவிய கண்ணகி இதயத்திலே காவிய கண்ணகி இதயத்திலே கனிந்தவர் யார் இளம் பருவத்திலே. அப்போதான் நமக்கு மனசுல தோன்றது, யூனிவர்சிட்டி கட்டடத்துக்கு முன்னாடி 2 சிறிய சிலைகள் தெரிய வருகிறது. ஆனா பீச்சுக்கு முன்னாடி இருந்த சிலையெல்லாம் எங்க போச்சு? ஒன்றை கூட காணுமே. ஆனா அந்த சிலையெல்லாம் 1962வது வருடம் தான் வந்தது. 2 சிலை தான் பீச் சைடில் இருந்தது. ஒன்று காந்தி சிலை, மற்றொன்று லேபர் சிலை. யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி இருக்கிற அந்த தூரக்க தெரிகிற 2 சிலை, ஒன்று வி கிருஷ்ணசுவாமி ஐயரோட சிலை, மற்றொன்று சர் எஸ் சுப்பிரமணிய ஐயரோட சிலை. இதை தாண்டி வண்டி நேப்பியர்ஸ் பிரிட்ஜுக்கு வந்துடுறது. நேப்பியர் பாலத்தில் அப்பொழுது ஒரே ஒரு பக்கம்தான் இருந்ததுன்னு நமக்கு தெரிய வருகிறது. அதில் அப் டிராஃபிக், டவுன் டிராஃபிக் 2 பக்கமும் டிராஃபிக் போயிட்டு இருந்தது. சமீப காலத்தில் தான் அதே போல் ஒரு 2வது பாலத்தையும் கட்டி ஒன்று வடக்க போகிறதுக்கும் இன்னொன்று தெற்கே வரத்துக்கும் வழி பண்ணிட்டாங்க, 1 வேயாக பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போது ஒரே ஒரு பிரிட்ஜ் தான் இருந்திருக்கு. அப்போவே இந்த நேப்பியர்ஸ் பிரிட்ஜில் நம்ம பார்க்குற அந்த வளைவான அந்த செவறுகள்லாம் வந்ததாக நமக்கு தெரியுது. ஒரு காலத்தில் ஆனால் 19வது நூற்றாண்டில் நேப்பியர் பாலம் இரும்பால் செய்யப்பட்டதாக இருந்தது. அதற்கு அயர்ன் பிரிட்ஜ்னே ஒரு பேரும் இருந்தது. ஆனால் இரும்பால் செய்யப்பட்ட பாலமாக இருந்திருந்துன்னா என்ன இருந்திருக்கும்? மின்னல் தாக்கி இருக்கும். அதனால அந்த மின்னல் தாக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு லைட்னிங் அரெஸ்டரை காங்க்ரீட்டில் ஒரு தூணில் செஞ்சு அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. பிரிட்ஜ் என்னவோ இரும்புலேருந்து காங்க்ரீட்டுக்கு மாறிடுது, லைட்னிங் அரெஸ்டர் அப்படியே இருந்துடுது. இந்த பாட்டில் அந்த லைட்னிங் அரெஸ்டரும் நமக்கு தெரிய வருகிறது. கோவலன் என்பதை ஊரறியும், கோவலன் என்பதை ஊரறியும், சிறு குழந்தைகளும் அவன் பேரறியும். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள், பாதையை அவள் பார்த்திருந்தாள். அதற்கு பிறகு இந்த வண்டி வார் மெமோரியலுக்கு வருகிறது. ஆங்கிலேயர்கள் 17வது, 18வது, 19வது நூற்றாண்டுலலாம் இதை மன்மத பானம் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் வச்சுருந்தாங்க, கியூபிட்ஸ் பாவ். ஏன்னா மாலை வேளையில் அவங்க எல்லாரும் கோட்டையிலேருந்து வெளியில் இந்த இடத்துக்கு காற்று வாங்க வருவாங்க. அப்போது இளைஞருக்கு நடுவே பல காதல்கள் ஆரம்பமாகும். அதனால் இந்த இடத்திற்கு கியூபிட்ஸ் பாவ் அப்படின்னு பெயர் இருந்தது. ஆனால் முதலாவது உலகப் போர் 1919வது ஆண்டு முடிவடைந்த உடனே இந்த இடத்துல தான் அதுக்கு ஒரு நினைவு சின்னம் வைக்க வேண்டும். பாருங்க, காதல் எங்கே நடந்ததோ அந்த இடத்துல போருக்கு ஒரு நினைவு சின்னம், அதை வைக்கிறதாக ஒரு முடிவுக்கு அரசு வந்தது. அந்த நினைவு சின்னம், அதாவது இப்போ இருக்கிற அந்த வார் மெமோரியலை கட்டுவதற்கெனவோ 20 வருடம் ஆனது. அதற்கு 1935வது வருடம் தான் அது முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2வது உலகப் போர் வந்தது. அதற்கு பிறகு சுதந்திர இந்தியா பல போரை சந்தித்தது. எல்லா போருக்கும் அதுவே ஒரு வார் மெமோரியலாக மாறிவிட்டது. அந்த வார் மெமோரியல் 1960களில் எப்படி இருந்ததுங்கிறத இந்த பாட்டிலேருந்து நமக்கு தெரிய வருகிறது. அதற்கு அருகே ஒரு சிலை தெரிகிறது. இப்பொழுது அந்த சிலை அந்த இடத்துல இல்லை. துறைமுகத்தோட வாசல்ல இருந்த சிலை, 5ஆம் ஜார்ஜ் மன்னரோட சிலை.
ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி தான் அந்த சிலையை கொண்டு போய் அருங்காட்சியகத்துக்குள்ளே வச்சாங்க. ஒரு காலத்தில் சென்னையில் இந்த மன்னருக்கு 2 சிலைகள் இருந்தன. இப்பொழுது ஒரு சிலை இப்பொழுது எஞ்சி இருக்கிறது. அது பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்புல இப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறது. வார் மெமோரியலை தாண்டி 5ஆம் ஜார்ஜ் மன்னர் சிலையை தாண்டி இவங்க அடுத்தது எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நேர என்எஸ்சி போஸ் ரோடுக்கு வந்துடுறாங்க. ஒரு காலத்தில் சைனா பஜார் ரோடாக இருந்தது. அந்த சைனா பஜார் ரோடுக்கு வந்துட்டாங்கன்னு எப்படி தெரிகிறது? ஒரு பக்கம் லா காலேஜ், அதற்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேனே, எஸ்பிளனேட் ரோடு மூலமாக இவங்க வந்து சைனா பஜார் ரோடுக்கு வராங்க. எப்படி அது தெரிய வருகிறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு பக்கம் தமிழ் இசை சங்கமோட அண்ணாமலை மன்றம் தெரியுறதே சார், அதை நீங்கள் பார்க்கவே இல்லையா? 1950களில் ஆர்ட் டெக்கோ பாணியும் செட்டிநாட்டு கட்டுமான பாணியும் ஒன்றாக கலந்து எல்எம் சித்தலே அப்படிங்கிற ஆர்கிடெக்ட் இந்த நகரத்துக்கு அவ்வளவு அழகாக படைத்து கொடுத்த கட்டடம் அது. இப்பொழுதும் அதே இடத்துல தான் இருக்கிறது. அதற்கு அடுத்தது மெட்ராஸ் ஹவுஸ்னு ஒரு கட்டடம் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் அந்த காலத்தில் பர்மா ஷெல் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. இப்பொழுது அது இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு ஒரு அலுவலகமாகவும் இருக்கிறது. அதற்கு இப்பொழுது சென்னை ஹவுஸ் அப்படின்னு பெயர். அதற்கு அடுத்தது சதர்ன் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோடைய அலுவலகமும் நமக்கு பார்க்க முடிகிறது. எஸ்பிளனேடை தாண்டி இவங்க சைனா பஜார் ரோடுக்கு வந்துடுறாங்க. அதுலேருந்து லா காலேஜ் ஒரு ஓரம் நமக்கு தெரியுது. அந்த சைனா பஜார் ரோடில் அப்பவும் நிறைய டிராஃபிக் இருந்ததுன்னு தெரியுது. ஆனால் இப்போ இருக்கிற அளவு டிராஃபிக் இல்லைங்கிறதும் நமக்கு தெரியுது. அதுலேருந்து இந்த சைனா பஜார் ரோடை தாண்டி வரும்பொழுது மிக அழகாக ஹைகோர்ட் ஒரு பக்கம் நமக்கு தெரியுது. அந்த ஹைகோர்ட்டை தாண்டி பாரிமுனைக்கு வந்து டேர் ஹவுஸோட ஒரு கார்னர் இந்த படத்தில் காண்பிக்கிறாங்க. டேர் ஹவுஸும் ஹைகோர்ட்டும் இப்பொழுதும் அதே இடத்துல தான் இருக்குது. அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். உள்ளத்தை நன்றாய் புரிந்து கொண்டார். இருவர் என்பது மாறிவிடும், இருவர் என்பது மாறிவிடும். இரண்டும் ஒன்றாய் கலந்து விடும். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். பாதையை அவள் பார்த்திருந்தாள். அடுத்தது அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரியறது இல்லை. ஆனால் பாட்டோட கடைசி பகுதி பூனமல்லி ஹைரோடு. அங்கே சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலோட பழைய கட்டடம். ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் கட்டடம் அடியோடு மாறி போய்விட்டது. அதற்கு பிறகு சென்ட்ரல் ஸ்டேஷன். சென்ட்ரல் ஸ்டேஷனை தாண்டின உடனே ஒரு சிறிய பாலம். அந்த பாலம் எங்கே இருக்குது இப்போது? ஒரு காலத்தில் அதுக்கு அடியில் பக்கிங்ஹாம் கால்வாய் போயிட்டு இருந்தது. ஒரு பாலமும் அங்கே இருந்தது. இப்போ பாலம்லாம் கிடையாது. கால்வாய் எங்கேயோ பூமிக்கு அடியில் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்க வேண்டியிருக்கு. அந்த கால்வாயை தாண்டி வந்த உடனே இந்த பாட்டு முடிஞ்சிடுறது. இந்த பாட்டில் இருக்கிற மாதிரி வேற ஒரு பாட்டில் கூட இத்தனை சென்னையோடைய கட்டடங்களும் வரலாறு சின்னங்களும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளவு அழகான பாட்டு. இதை நான் பல முறை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். இதை சில குவிஸ் கான்டெஸ்ட்லாம் கூட போட்டு எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ண வச்சுருக்கேன். இந்த பாட்டில் சென்னை நகரத்தில் ரோடெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. அதே போல் சில காணாமல் போன சில ஃபீச்சர்ஸ் எல்லாமும் தெரிய வருகிறது. உதாரணத்துக்கு கைரிக்ஷா, அதே போல் அம்பாசிடர் டாக்ஸி, சைக்கிளில் போகிறவங்க. எத்தனை பேர் இப்போ மெயின் ரோட்டில் நம்மளால் சைக்கிளில் போகிறவங்களெல்லாம் பார்க்க முடிகிறது? அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் இருந்தது அப்படி பழைய பஸ் இதெல்லாம் தெரிகிறது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறச்சே நீங்களும் சச்சுவும் ஹராநாத்தோடையும் இந்த வண்டியில் போய் வர்ச்சுவலாக ஒரு டூர் அடித்து சென்னை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறுபடியும் அடுத்த வாரங்களில் இதே போல் சென்னையோடைய வரலாறுலேருந்து சில சுவாரஸ்யமான எபிசோடோட மறுபடியும் வருகிறேன். நன்றி, வணக்கம்.